கடைசியா நம்ம படிச்சது, உங்களது பற்றுறுதி உறுதிப்படும் வகையில் கடவுள் உங்களிடத்தில் நம்பிக்கையை உருவாக்குவாராக. கடவுள் உங்களுக்கு தெய்வீக அறிவை ஆசியாக வழங்கட்டும். இதுவே எனது பிரார்த்தனை. அதுதான் நம்ம கடைசியா முடிச்சோம். அதாவது தெய்வீக அறிவு என்பது நம்பிக்கையை வளர்க்கும். நம்பிக்கை என்பது பற்றுறுதியை உறுதிப்படுத்தும். பற்றுறுதியை உறுதிப்படுத்தினால் எல்லாம் மாஸ்டரால் நடக்குது அப்படிங்கிற அந்த எண்ணம் வலுப்பெறும். அதன் மூலமாக உலகாத விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்றதுக்கும், அந்த அனுபவங்களையும் அதன் மூலம் பெறுகின்ற அந்த மாறுபடும் தன்மையையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் நம்ம நேத்திக்கு படிச்சோம். இப்ப அடுத்த விஷயத்துக்கு வர்றாரு. அவர் அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருப்பாருன்னா, நிறைய பேர் வந்திருக்கலாம். அதாவது ஆன்மீக ஆர்வலர்கள், நிறைய அபியாசிகள் சிட்டிங் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறத பத்தி எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு லாலாஜியோட பதில். இது பிரிசெப்டர்கள் எல்லாருக்குமே ஒரு பதிலாக இது இருக்கு. உங்களிடம் ஆன்மீக ஆர்வலர்கள் வந்து கொண்டிருப்பதற்காக கடவுளுக்கு நன்றி கூறுங்கள். வர ஆர்வம் இல்லாதவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நம்பிக்கை இழக்காதீர்கள். நன்னறி பாதைக்கு கடவுள் அவர்களை மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பாராக. இந்த 4 வரிகளும் 4 விஷயங்களை மிக தெளிவா சொல்லுது. முதல் விஷயம், ஒரு அபியாசி ரெகுலரா சிட்டிங் எடுக்கிறாரு, ஒருத்தர் புதுசா சிட்டிங் எடுக்க வர்றாரு, சில பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வர்றதுக்காக நாம மாஸ்டரிடம் நன்றியோட இருக்கணும். ஒருத்தருக்கு இன்னைக்கு சிட்டிங் கொடுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதுக்கான ஒரு நன்றி உணர்வு மாஸ்டர் மேல வரும். ஏன்னா அவருடைய தூண்டுதல்ல இந்த புத்தகம் படிக்க ஆரம்பிச்சப்ப முதல் நாள்ல இருந்தே அகத்தூண்டுதல் என்பது கடவுளின் அருளால் ஏற்படுகின்றது அப்படி. அப்ப அந்த அகத்தூண்டுதலை கொடுத்து அவர்களை சிட்டிங் வாங்க வைக்கிறது, ஆன்மீக பயிற்சி எடுத்துக்கொள்ள வைப்பது மாஸ்டர் அப்படிங்கிற பேஸ்ல தான் அவர் சொல்றார். உங்களிடம் ஆன்மீக ஆர்வலர்கள் வந்து கொண்டிருப்பதற்காக கடவுளுக்கு நன்றி கூறுங்கள். இது முதல் விஷயம். 2வது விஷயம், நிறைய பேர் வர்றதே கிடையாது, சிட்டிங் எடுக்கிறது கிடையாது, அல்லது தியானம் கத்துக்கவே விரும்பாம இருக்கிறாங்களே, இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு? இவங்களுக்கெல்லாம் ஆன்மீகத்துல அதோடைய மதிப்பு தெரியல, இவங்களுக்கெல்லாம் இதோடைய இதுக்கான இது எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற உணர்வு இல்லை, அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் நம்மகிட்ட எல்லாம் வரும். ஆனா லாலாஜி என்ன சொல்றாரு, நம்மிடம் அது மாதிரி சிட்டிங் எடுத்துக்கணுங்கிற ஆர்வம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்களுக்காக மனம் உருகி பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த பிரார்த்தனை தான் அவர்களை மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப அந்த அகத்தூண்டுதலை எதன் மூலம் ஏற்படுத்தலாம்னா, நம்ம நிறைய பிரிசெப்டர்ஸுக்கு நிறைய மெத்தட்லாம் டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு மாஸ்டர். அதெல்லாம் பயன்படுத்தி அகத்தூண்டுதல் கொண்டு வர முடியுமான்னா அது ரொம்ப ரொம்ப ரேர். சரியான வழியில் ஒரு ஆர்வம் இல்லாதவர்களிடம் அகத்தூண்டுதல் ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சின்னா அது அவர்களுக்கான பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை எப்படி இருக்கணுங்கிற வரியே கடைசியில சொல்றாரு. நன்னெறி பாதைக்கு கடவுள் அவர்களை மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பாராக. அதாவது மாஸ்டருடைய அருளால அவர்கள் மீண்டும் இந்த நன்னெறி பாதைக்கு வந்து சேரட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. இதோட ரொம்ப முக்கியம், எந்த காலத்திலும் இவங்கெல்லாம் வரமாட்டாங்க, அவங்களுக்கு இது ஒத்து வராது அப்படிங்கிற எண்ணத்திற்கு போயிடாதீங்க. நம்பிக்கை இழக்காதீர்கள். ஏன்னா அவங்க வருவாங்கன்னு நம்ம நினைக்கிற எண்ணத்தை விட அவங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிற எண்ணம் தான் மிக அதிகமாக வேலை செய்யும். அப்ப அது எதன் அடிப்படையில அந்த எண்ணம் வருதுன்னா நமக்குள்ளார இருக்கிற அவநம்பிக்கையின் அடிப்படையில வருகிறது. நம்ம அதை பேலன்ஸ்டு தாட் அப்படின்னு நினைக்கிறோம். இவங்கெல்லாம் வரமாட்டாங்க, இவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, இவங்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது, இவங்க ஒரு காலத்திலையும் இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க, இப்படிங்கிற எண்ணங்கள்லாம் பல பேர் மேல நமக்கு வரும். இளைஞர்கள் மேல வரும், அல்லது பணத்தின் மீது ஆசையோடு இருக்கிறவங்க மேல வரும், இல்ல ஒரு ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகி போனவங்க மேல வரும். அவங்கெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிமையானவங்க, அவங்கெல்லாம் ஒரு காலத்துக்கு இங்க வரமாட்டாங்க. இதுதான் நம்மளுடைய எண்ணம். இந்த எண்ணம் நம்ம சமூகத்துல
நேரடியாக பார்த்த உடனே நமக்கு வரக்கூடிய ஒரு பேலன்ஸ்டு மைண்ட்ல இருந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வரக்கூடிய எண்ணம்னு நமக்கு தோணுது. ஆனா அதுக்கு அடியில நம்முடைய நம்பிக்கையின்மை தான் இருக்கிறது. அப்ப அந்த நம்பிக்கையை ஒரு நாளும் இழக்காதீர்கள். எப்படியாவது ஒரு காலகட்டத்துல இவர் வந்தே தீருவார். யாரோ எல்லா மனிதர்களும் ஒரு காலகட்டத்தில் மீண்டும் நன்னெறி பாதைக்கு வருவார்கள். நன்னெறி பாதைக்கு கடவுள் அவர்களை மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பாராக அப்படிங்கிற அந்த ஆலோசனையாக அந்த பிரார்த்தனை இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் இந்த 4 வரியில அழகா சொல்லியிருக்காரு. இந்த 4 வரியும் ரிசப்டர்களுக்கு மட்டுமல்ல அபியாசிகளுக்குமான ஒரு சஜஷன் தான். மாஸ்டர் தான் சொல்லியிருக்காரு. ரிசப்டர்கள் மட்டும்தான் சஜஷன் கொடுக்கணும்னு இல்ல, அபியாசிகளும் கொடுக்கலாம் அப்படின்னு சமீபத்தில் சொல்லியிருக்காரு. அப்ப அவங்க கொடுக்க வேண்டிய இன்னொரு சஜஷன் இதுதான். நம்ம சக அபியாசிகள் யார் மீதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அவர்கள் மீண்டும் நன்னெறி பாதைக்கு வந்து சேருவார்கள். மாஸ்டருடைய அருள் மீண்டும் அவர்களை அந்த பாதைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பிரார்த்தனை செய்யுங்கள். அடுத்தது அவருடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனா அந்த அபியாசி எழுதியிருக்காரு. தூங்கும் போது நான் விழித்திருப்பது போல உணர்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுதியிருக்காரு. லாலாஜி அந்த ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் பத்தி பாராட்டி சொல்றார். தூங்கும் போது நீங்கள் விழித்திருப்பது போல உணர்வதாக எழுதியிருந்தீர்கள். பிரமாதம். நீண்ட காலமாக நீங்கள் வேண்டும் என விரும்பியது இப்போது ஏற்பட்டிருப்பதற்காக கடவுளுக்கு 10 லட்சம் நன்றிகள். மில்லியன் தேங்க்ஸுங்கிறத நம்ம தமிழ்ல அப்படியே 10 லட்சம்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஒரு நம்ம சாதாரணமா இந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம். கோடானு கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லுவோம். தூங்கும் போது நீங்கள் விழித்திருப்பது போல உணர்வதாக எழுதியிருந்தீர்கள். இந்த ஒரு என்ன கண்டிஷன் இது? இதை பத்தி நம்ம மாஸ்டர் நிறையவே பேசியிருக்காரு. துரியாதிதம், துரியாங்கிற ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டு வரும் பொழுது நம்ம தூங்கினால் கூட நம்ம முழுவதுமாக விழித்திருப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். இந்த ஸ்டேட் ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறதுனால அதுக்காக அவர் லாலாஜியை பாராட்டுறாரு. இந்த ஸ்டேட்லாம் என்னன்னு சொல்ல, அதை பிரமாதம், அதை ரொம்ப வெரி குட் அப்படின்னு பாராட்டுறாரு. ஏற்கனவே ஒரு அபியாசி எழுதி இருக்கும் பொழுது, ஒருவேளை நீங்கள் இதய மண்டலத்தை கடந்து விட்டதாக நீங்கள் உணர்வதற்காக கடவுளுக்கு நன்றி கூறுங்கள்னு சொல்லி விட்டுட்டார். ஆனால் இவருக்கு எழுதும் பொழுது வேற மாதிரி சொல்றாருங்க, கடவுளுக்கு நன்றிகள்ங்கிறாரு. அப்படின்னா இந்த ஸ்டேட்டை அவரு கன்ஃபார்ம் பண்றாரு. இது ஒரு கற்பனை கிடையாது, அல்லது ஒரு மனப்பிறழ்வு கிடையாது. இது ஒரு அற்புதமான கண்டிஷன் அப்படிங்கிறத அவரு கன்ஃபார்ம் பண்றார். உங்களுக்கு இதை திரும்ப திரும்ப எழுதி கொண்டிருக்கிறேன், ஆனால் சொல்வதனால் எந்த பயனும் இல்லை. ஏன்னா இவரு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதராக இருந்திருக்கலாம். மீண்டும் மீண்டும் மாஸ்டர் உங்களுக்கு எல்லாம் செய்யறாரு, கடவுள் எல்லாம் செய்யறாரு, உங்களுடைய ஆன்மீக நிலை நன்றாக இருக்குதுன்னு சில பேருக்கு எத்தனை தடவை சொன்னாலும், நீங்க தாங்க சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, நான் அந்த கண்டிஷனுக்கு எல்லாம் போகல அப்படின்னு அவநம்பிக்கையோட சொல்லக்கூடியவங்க. அவங்களே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி அபியாசிகளும் இருக்கிறார்கள். அது மாதிரியும் இவர் இருந்திருப்பார் போல் இருக்கு. அதான் சொல்றாரு, உங்களுக்கு இதை திரும்ப திரும்ப எழுதி கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் அதை சொல்வதனால எந்த பயனும் இல்லை. நீங்களே அதை உணர்ந்து அதுக்காக நன்றி உணர்வோடு இருக்கணும். நிறைய அபியாசிகளை நாங்களும் பார்க்கிறோம். அதாவது அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்களை மாஸ்டர் கொடுத்துருக்காரு. அவங்க குடும்ப வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கு, அவங்களுடைய ஆன்மீக பாதையில மாற்றம் வந்திருக்கு, அவங்களுடைய கேரக்டர்ல மாற்றம் வந்திருக்கு. ஆனா அவங்கள கேட்டா, எனக்கு ஒண்ணுமே வரலங்க, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் சாதாரணங்க, இது சாதாரணமா நடந்த விஷயத்த நான் அப்படிங்க இதோட சேர்க்க முடியும் அப்படிதான் சொல்றாங்களே ஒழிய, அடுத்து இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி, இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி எனக்கு அது மாதிரி கிடைக்கலன்னு சொல்றாங்களே ஒழிய, எந்த அளவுக்கு தனக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில எப்படி மாற்றம் ஏற்பட்டிருக்கு, பொருளாதார நிலை எப்படி உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து அவர்கள் பாராட்டுவதே இல்லை. இந்த 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 மாதிரி தனக்கு ஏற்படுற, தனக்கு நிகழ்கின்ற ஒவ்வொரு மாற்றத்திலையும் மாஸ்டருடைய ஒரு அருள் இருப்பதை யார் உணர்ந்து பாராட்டுறாங்களோ அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் இன்னும் வேகமாகும். அதுக்குதான் லாலாஜி சொல்றாரு, விருப்பப்படும் பொழுது, அதாவது மாஸ்டர் விரும்பும் பொழுது, ஒருவர் எந்த விதமான பயிற்சியும் மேற்கொள்ளாவிட்டாலும் கூட இது தானாகவே நிகழ்கின்றது. இது மிக நல்ல நிலை, இதற்காக நாம் நன்றியுடன் இருக்க வேண்டும். அப்ப பல விஷயங்களை அதுல சுட்டி காட்டுகிறார்.
இந்த நிலை வந்துருச்சுன்னு நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அதே நேரத்துல இது உங்களுடைய முயற்சியினால ஏற்பட்டதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஏனென்றால் இதற்கு தேவையான பயிற்சி உங்களால் செய்யப்படவில்லை. அதை சொல்லவே இல்லை பாருங்க. எப்படி சொல்றாரு பாருங்க. மாஸ்டர் விரும்பும் பொழுது பயிற்சி இல்லாமலேயே இந்த கண்டிஷன் ஓபன் ஆகுது. ஸோ இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், குருநாதர்ட்ட இருந்து ஒரு எண்ணம் வந்துருச்சு, ஒரு ஒரு பாராட்டுதல் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து 2 கொம்பு முளைச்ச மாதிரி நமக்கு. எனக்கு வந்து இந்த ஸ்டேட் வந்துருச்சு, குருநாதரே பாராட்டியிருக்காரு, நான் இதுக்காக எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டிருக்கேன், டெய்லி 4 மணிக்கே எந்திரிச்சு தியானம் பண்ணேன், மாஸ்டர் மேல எனக்கு இருக்கிற அன்புனால இதெல்லாம் நடக்குது அப்படிலாம் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அதையும் அவர் வந்து ஜாக்கிரதையாக அந்த எண்ணம் எழாமல் இருப்பதற்காக கீழே அடிக்கோடிட்டு அடுத்த வார்த்தையை எழுதியிருந்தார். நீங்கள் எந்தவித பயிற்சியும் செய்யாவிட்டாலும் கூட மாஸ்டர் விரும்பும் பொழுது இது தானாக நடக்கிறது. அப்ப இது வந்து உங்களுடைய திறமையினால் நடந்ததுன்னு நினைக்க வேண்டாங்கிறது இதுல மறைந்திருக்கிற விஷயம். இதற்காக நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். இதுக்கு அடுத்து வந்து அதே அபியாசி இன்னொரு ரிப்போர்ட்டையும் வச்சிருக்காரு. எனக்கு நிறைய எண்ணங்கள் வருகிறது தியானத்தின் போது, அவற்றை நான் வந்து அவர்களோடு போராடுற ஒரு நிலைமையில இருக்கிறேன். ஒரே ஆளுக்கு எவ்வளவு காம்ப்ளிகேஷன் பாருங்க. ஒரு ஒரு அபியாசி எழுதுற கடிதம் அல்லது ஒரு பிரிசப்டர் எழுதுற கடிதமா தான் இருக்கணும். ஏன்னா உங்களிடம் ஆன்மீக ஆர்வலர்கள் பயிற்சிக்கு வந்துட்டு இருக்காருன்னு பதில் எழுதுறாரு. அப்ப இது ஒரு பிரிசப்டருக்கு எழுதின கடிதமா தான் இருக்கும். இது எழுதுற சாயலை பார்த்தா பாபு மதன் மோகன் லாலுக்கு எழுதுற கடிதம் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்ப அதுல அவர் சொல்றதுல அந்த ஒரு கடிதத்துல அவர் என்னெல்லாம் மாஸ்டருக்கு எழுதியிருப்பாருன்னு நினைக்கும் பொழுது முதல்ல அலுவலக பிரச்சனையை பத்தி எழுதுறாரு மாஸ்டர், அதுக்கு தீர்வு சொல்றாரு. அதுக்கு அடுத்து வந்து அவங்கள்ட்ட சிட்டிங் எடுக்க வர்றவங்களை பத்தி சொல்றாரு. அதுக்கு மாஸ்டர் சிட்டிங் எடுக்க வர்றவங்களை என்ன சூழ்நிலையில எந்த மாதிரியாக அணுக வேண்டும், வராதவங்களை பத்தி எப்படிப்பட்ட மனநிலை வைத்துக் கொள்ள வேண்டும், அதை பத்தி சொல்றாரு. அடுத்தது தன்னுடைய பர்சனல் கண்டிஷன் பத்தி பேசுறாரு. அந்த கண்டிஷன் எதனால வந்திருக்குங்கிறதையும் அதை எப்படி அணுகணுங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய ஆன்மீக நிலையில வந்து இப்ப எண்ணங்களுடைய தாக்கம் இருக்கு அப்படிங்கிற தன்னுடைய சந்திக்கிற பிரச்சனையை பத்தி எழுதுறாரு. அதுக்கு மாஸ்டர் சொல்றாரு. ஒரே கடிதத்துல பல விஷயங்கள். அதை லாலாஜி அணுகிற விதம் எப்படி இருக்குன்னு கேட்டா, முதல்ல அந்த பிரச்சனை என்னன்னு பாக்குறாரு. அதுக்கு ஒரு தகுதியான ஒரு சொல்யூஷன் கொண்டு வர்றாரு. அது கொண்டு வரும் பொழுதே அதுக்கு பின்விளைவுகள் அவர் கொடுக்குற அந்த ஒரு ஒரு சஜஷனுக்கு பின்விளைவுகள் வந்துடக்கூடாது. நீ இதுக்கு வந்து இதெல்லாம் செய்ப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லது இதனாலதான் இது நடந்ததுன்னு சொல்லும் பொழுது, அந்த சொன்ன விஷயம் ஒரு அந்த அபியாசிய மனதளவுல நோகடிச்சிடவும் கூடாது. அதே நேரத்துல அவருக்குள்ளார ஒரு ஈகோவை தூண்டி விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் சமநிலைப்படுத்துற மாதிரி இந்த வார்த்தைகள் மிக அழகாக ஒழுங்காக கட்டமைக்கப்படுறத பார்க்கும்பொழுது இது இயல்பாவே நடக்குது. எப்ப இயல்பா நடக்கும் அப்படின்னா அந்த நிலைதான், அந்த உள்நிலை வந்து அது மாதிரி இருக்கிறதுனால அது நடக்குது. இது ஒரு நமக்கெல்லாம் அதை பார்க்கும் பொழுதுதான் நம்ம சொல்ற வார்த்தைகள்ல ஏன் அந்த குளறுபடிகள், ஏன் நம்மளால ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது ஏதோ நினைச்சு சொல்றோம், அது ஏதோ ஒரு விளைவை ஏற்படுத்துது அப்படிங்கறத நம்ம அடிக்கடி பார்க்கிறோம். காரணம், நாம அந்த மாதிரியான ஒரு உள்நிலையை வளர்த்து கொள்ளவில்லை. அந்த உள்நிலையோடு கனெக்ஷன்ல இருந்து நம்ம பேசலங்கிறது தான் அதுக்கான காரணம். இப்ப அடுத்த விஷயத்துக்கு வரும். எண்ணங்களை விளக்க உங்கள் முயற்சி அதிகரிக்கும் போது, இது அவருக்காக மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்காகவும் புதிதாக வந்தவங்களுக்காகவும். ஒரு 10 லட்சம் அபியாசி இருக்காங்கன்னா அதுல 9,99,000 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தியானம் முடிஞ்ச உடனே எண்ணங்கள் வந்துச்சு, எண்ணங்கள் வரல. இவ்வளவுதான் தியானத்தை பத்தி அதிகபட்ச வெளிப்பாடே. தாட்ஸ் நிறைய இருந்துச்சு, தாட்ஸ் இல்ல. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டீசெண்டான அபியாசி கிளீனிங் ஆனிச்சு, தாட்ஸ் வந்தா கிளீனிங் அப்படின்னு அவங்களா ஒரு முடிவு பண்ணி அதுதான் சொல்றாங்களே ஒழிய அதை தாண்டி நம்ம போறதே கிடையாது. ஏன்னா நம்ம தியானத்தை நம்ம எண்ணங்களை வைத்து அளவிடக்கூடிய ஒருத்தராக தான் இருக்கிறோம். இன்னும் சில பேரு எண்ணங்கள் அற்ற நிலையை கொடுத்தா உடனே தூங்கிட்டான்னு. இப்ப என்னதான் செய்யணும் அப்படின்னு மாஸ்டருக்கே தெரியலன்னு நான் நினைக்கிறேன். எண்ணங்கள் அற்ற நிலை வந்தா தூங்கிட்டாங்கிறாங்க. சரி, உங்களை விழிப்புணர்வோட வச்சிருக்குன்னா ஒரே எண்ணங்களா வருதுங்கிறாங்க.
அதுக்கும் தியானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதை விளக்க முயற்சி செய்யக்கூடாது. அதை கடந்து செல்ல வேண்டும்ங்கிற அந்த பயிற்சி எடுத்துக்கல. ஒருத்தருக்கு எண்ணங்கள் வருதுன்னா என்ன அர்த்தம்? எண்ணங்களை விளக்க முயற்சி செய்யாமல் அதை கடந்து செல்கின்ற பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள்னு தான் அர்த்தம். ஒருத்தருக்கு நீச்சல் கத்துக் கொடுக்கணும். எங்க தூக்கி போடணும்? அவரை தண்ணியில தானே தூக்கி போடணும். தரையில கொண்டு போய் பத்திரமா வச்சு சேஃப்டியா உட்கார வச்சுட்டு நீச்சல் கத்துக் கொடுக்க முடியாது. அப்ப ஒரு தியானத்துல எண்ணங்கள் வருது அப்படின்னா என்ன? எண்ணங்கள் அதீதமா வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணங்களுடைய தாக்கத்தை தாண்டி ஒருத்தர் போறதுக்கான பயிற்சி அந்த தியானத்துல அவருக்கு அளிக்கப்படுகிறது. அதுக்கான சூழ்நிலை வருதுன்னு அவர் எடுத்துக்கிட்டாருன்னா, இந்த எண்ணங்கள் என்னை பாதிக்கிறது இல்லை, நான் இதை தாண்டி செல்றேன், என்னுடைய லட்சியம் வேற விஷயம், அதுக்காக நான் அமர்ந்திருக்கிறேன், நான் மாஸ்டரோட இணைந்திருக்கிறேங்கிற ஒரு உணர்வை உருவாக்கி கொள்வார். அப்ப எண்ணங்களை விளக்க முயற்சி செய்யறதுக்கு பதிலாக மாஸ்டரோட இணைந்திருக்க முயற்சி மேற்கொள்ளணும். இப்ப இதுதானே நடக்கணும். இப்ப ஆத்துல தண்ணி ஓடிட்டு இருக்கு, நான் நீச்சல் அடிக்கிறேன். இப்ப நான் இந்த தண்ணியை ஃபுல்லா என்கிட்ட இல்லாம ஒதுக்கி விட பார்க்கணுமா, அல்லது நான் அதுக்குள்ளார நீந்தி தண்ணீரை தாண்டி போகணுமா? நான் தான் தாண்டி போகணும். தண்ணியை எல்லாத்தையும் விலக்கி விட்டு தண்ணியே இல்லாமலாம் பண்ண முடியாது. எண்ணங்கள்ங்கிறது அந்த நதி மாதிரி நமக்குள்ளார ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அலைவா இருக்க முடியும். அப்ப நான் என்ன பண்ணும்? அதுல நீந்தி கரை சேரணும். இப்ப நீந்தணும்னா அதுக்குள்ளார மூழ்கிடாம நான் எதை நோக்கி போகணுமோ அதை நோக்கிய சிந்தனையோட என்னுடைய இயக்கங்கள் இருக்கிற பட்சத்துல நான் போயிடுவேன். அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் சேர்த்துதான் லாலாஜி சொல்றாரு. எண்ணங்களை விளக்க நீங்கள் முயற்சி அதிகரித்தால் அவை இன்னும் 1000 மடங்கு அதிகமாக உருவாகும் என்பதை சில தடவை நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஏன்னா இந்த கம்ப்ளைண்ட்டை இவர் ஒரு தடவை சொல்ல போயிருக்கு. அடிக்கடி இதையே தான் ரிப்போர்ட் பண்றாரு. துரியா ஸ்டேட் ஒரு பக்கம் ஓப்பன் ஆயிருக்கு, இன்னொரு பக்கம் இன்னமும் இஸ் கம்ப்ளைனிங் இன் இஸ் நேச்சர். அது எண்ணங்கள் எண்ணங்கள் ஒரு பிரிசப்டரா இருக்கிறாரு, அவருக்குள்ளார அந்த மாதிரி ஒரு உன்னதமான நிலை ஓப்பன் ஆயிருக்கு. ஆனாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எண்ணங்களோடு போராடுறேன், எண்ணங்களை விளக்க முயற்சி செய்யறேன், முடியல அப்படின்னா இது என்ன கொடுமை இது? அப்படின்னா அது ஒரு நம்பிக்கையற்ற தன்மை. அல்லது எதை நோக்கி செல்ல வேண்டுமோ அதை நோக்கி செல்லாமல் இன்னும் இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்ப அதுதான் லாலாஜி சொல்றாரு, எண்ணங்களை விளக்க நீங்கள் முயற்சி செய்தால் அவை 1000 மடங்கு அதிகமாக உருவாகும். நல்லதோ அல்லது கெட்டதோ எண்ணங்களை நீக்க முயற்சி செய்யாதீர்கள். உங்கள் ஆன்மாவிற்கு முன்னால் அனைத்து வகை எண்ணங்களும் வருகின்றன. ஆனா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பொருளும் தெரியும். எனக்கு தேவையான பொருளை நான் பார்க்கணுமே ஒழிய, நான் பார்க்க வேண்டிய பொருள் தவிர எதுவுமே அந்த ரூம்ல இருக்கக்கூடாதுன்னு விளக்க முடியாது. எல்லாமே தேவை. ஒண்ணு ஒரு நேரத்துல தேவை. அப்ப நான் ஒண்ணுதான் தேவை, மிச்சம் எல்லாமே இங்க இருக்கக்கூடாதுன்னு எடுத்து வச்சுட்டா தேவைப்படுறப்ப எங்க போறது? அதனால அது மாதிரி எண்ணங்கள் அப்படிங்கிறவை நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்மளை சூழ்ந்திருக்கிற எல்லா எண்ணங்களுமே ஏதோ ஒரு காலகட்டத்துல தேவையானவையாக இருக்கலாம். அவற்றை விளக்கக்கூடாது. அதுல எனக்கு என்ன எண்ணம் தேவையோ அந்த எண்ணத்தை நான் வலுவாக வைத்துக் கொள்வேன். இதுதானே உண்மை. ஆனா லாலாஜி சொல்றாரு, உங்க ஆன்மாவின் முன்னால் அனைத்து எண்ணங்களும் வருகின்றன. அது பிரசன்ட் ஆகுது முன்னாடி, அவ்வளவுதான். அதை நீங்க எப்படி விளக்க முடியும்? விளக்க முடியாது. கண்ணுக்கு தெரிகிற எல்லா துகள்களையும் தூசிகளையும் ஒரு தடவை விளக்க முடியாது. தனக்கு என்ன தேவையோ அதை பார்க்கணும். அது போலதான் நீங்க இருக்கணும் சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ரகசியம் சொல்றாரு, இவற்றில் பெரும்பாலானவை உங்களுடையவை அல்ல, உங்களோடு இருப்பவர்களால் உருவாகிறது. அதனால் கவலைப்படாதீர்கள். இது 2 விஷயம் இது உள்ளார இருக்கு. ஒண்ணு நம்ம ஒரு பிரிசெப்டர்கள்லாம் அடிக்கடி இந்த விஷயத்த நல்லா டிஸ்டர்ப் ஆவாங்க. அவங்க உட்காந்து சிட்டிங் ஆரம்பிச்ச உடனே சில நேரங்கள்ல அவங்களுடைய கண்டிஷன் மாறி நிறைய எண்ணங்கள் வர மாதிரி இருக்கும். அப்ப அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும், நம்ம சரியா சிட்டிங் கொடுக்கல அப்படின்னு. பெரும்பாலும் அது மாதிரி இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உங்களுடன் இருப்பவர்களாலும் கூட அவர்களுடைய எண்ணங்கள் அலைகளுடைய தாக்குதல் கூட உங்களுக்குள்ளார அது மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அதனால எப்பயுமே அப்படின்னு எடுத்துக்க முடியாது. நம்ம நல்லா நம்மளுடைய ப்ராக்டிஸ் கிளீனா இருக்கு, நம்ம கரெக்டா இருக்கிறோம், நம்மளுடைய கண்டிஷன் நல்லா இருக்கு
ஆனாலும் சில பேருக்கு சிட்டிங் கொடுக்கும் பொழுது அந்த மாதிரிலாம் எண்ணங்களுடைய பாதிப்புகள் வருதுன்னா, அப்ப இந்த வரிகளை நமக்கு ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம். இதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டாம். இது நம்முடையதாக இருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. நம்மோடு இருப்பவர்களால உருவாகலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால அந்த கவலைப்படாமல் நம்மளுடைய வேலையை செய்யலாம். இது ஒண்ணு. இதையே இன்னொரு விதமா பார்க்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய கம்பெனி எப்படி இருக்கோ, அதை பொறுத்துதான் உங்கள் எண்ணங்கள் இருக்கும். இப்படி தலைகீழ பாருங்க. உங்களோடு இருப்பவர்களால் உருவாகின்ற எண்ணங்கள் தான் உங்களிடம் பெரும்பாலும் இருக்கின்றன. அப்ப நான் எண்ணங்களால பாதிக்கப்படுறேன் அப்படின்னா, நான் யாரோடெல்லாம் பழகுறேனோ, அந்த கம்பெனிய நான் மாத்தணும்னு அர்த்தம். அந்த கம்பெனி நாட் ஒன்லி பீப்புள். இட் மே பி Facebook, WhatsApp அது மாதிரியான விஷயங்கள் கூட என்னுடைய கம்பெனியா இருக்கலாம். நான் எதை என்னுடன் பழகுபவர்களாக வைத்திருக்கிறேன்? மாஸ்டருடைய புத்தகங்களையா? ஆர்வமிக்க அபியாசிகளையா? இல்ல அரசியல் விமர்சகர்களையா? இல்ல சமுதாய சிந்தனை உள்ளவர்களை கம்பெனியில வச்சிருக்கேனா? என்னுடைய கம்பெனிஸா வச்சிருக்கேனா? இல்ல சமூக ஊடகங்களை என்னுடைய கம்பெனியா வச்சிருக்கேனா? அப்படின்னு சிந்திச்சோம்னா, இது எது மாதிரியான கம்பெனியோட கம்பெனினா என்ன? எதனோடு நான் அதிக நேரம் செலவு செய்கிறேன்? இப்போ முன்னாடிலாம் இருந்த தாக்கம் கம்பெனி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதாவது உன் நண்பர்களை பற்றி சொல்லுங்கள், உங்களை பற்றி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஃபேமஸ் கோட். ஏன்னா இந்த லாலாஜி சொல்ற மாதிரிதான், உங்களுடன் இருப்பவர்களால் உங்களுக்குள்ளார எண்ணங்கள் தூண்டப்படுகின்றன. கரெக்ட். இப்ப எல்லாரும் தனி தீவு ஆயிட்டோம். யாருக்கும் வெளியில பெரிய கம்பெனிலாம் இல்லை. 2 நிமிஷம் கிடைச்சதுன்னா ஒரு போன் எடுத்துக்கிட்டு இப்படி குனிஞ்சுக்கிறோம், முடிஞ்சிருச்சு. அப்ப நம்மளை சுத்தி இருக்கிற யாரோடையும் நம்ம சேரல. அவங்க எண்ணங்கள் நம்மளை தாக்கவில்லை. அப்ப என்னுடைய கம்பெனி இப்ப என்னன்னு கேட்டா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, நியூஸ், இது 4 என்னுடைய இம்பார்ட்டன்ட் கம்பெனியாக இருக்கிறது. அப்ப என்னுடைய எண்ணங்கள் எதன் மூலம் வருது அப்படின்னா, இந்த 4 மூலமாகும். அப்ப கவலைப்படாதீங்க. இதெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் இல்லை, நீங்க கிளியரா தான் இருக்கிறீங்க. இவையெல்லாம் உங்கள் கம்பெனியினால் உங்களுக்குள்ளார உருவாக்கப்படுற, உங்களோடு இருப்பவர்களால் உங்களுக்குள் உருவாக்கப்படுகின்ற எண்ணம். புத்திசாலித்தனமாக இதை புரிந்து கொண்டால் இந்த 4ஐயும் விட்டு விலக முயற்சி செய்யலாம். விட்டு விலக முடியாது அப்படின்னா இந்த 4ஐயும் ஆன்மீக மயமாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யலாம். இப்ப வாட்ஸ்அப் எடுத்தாலும், ஃபேஸ்புக் எடுத்தாலும், இன்ஸ்டாகிராம் எடுத்தாலும், அதுல ஆன்மீக சம்பந்தமான தகவல்களை தவிர வேற எதுவுமே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா, தியானத்தின் போது அந்த ஆன்மீக சம்பந்தமான எண்ணங்கள் தானே வரப்போகுது. அந்த எண்ணங்கள் மென்மையானதாகவும் நம்முடைய உள்நிலையை தூண்டக்கூடியதான இருக்க போகுது. அதனால நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஒரே விஷயம்தான், எண்ணங்களில் பெரும்பாலானவை உங்களுடையவை அல்ல. எண்ணங்களே என்னுடையது அல்ல. இந்த உடைமையை நம்ம என்னைக்கு உதறோமோ அன்னைக்குதான் நம்ம ஆன்மீகத்துல முன்னேறோம். ஏன்னா தியானத்துல உட்காரும் பொழுது என்னுடைய உடல், பொருள், ஆன்மா எல்லாம் உங்களுடையதுன்னு ஒப்படைச்சிட்டு அப்புறம் வர்ற எண்ணங்கள் மட்டும் என்னுடையதுன்னு சொல்றதுல என்ன நியாயம்? ஒண்ணு, ஒரு புத்திசாலித்தனமா நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், இந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களுடையவை, அதாவது மாஸ்டருடையதுன்னு நினைங்க. இல்ல ரொம்ப அறிவுபூர்வமாக இந்த எண்ணங்கள் எல்லாம் நான் யாரோட இத்தனை நாள் பழகிட்டு இருக்கணும், எந்த விஷயங்களோட நான் தொடர்பு வச்சிருக்கணும், அதனால எனக்குள்ளார தூண்டப்பட்டவை, இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அல்லது 3வதா, இந்த எண்ணங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, இதெல்லாம் அவற்றினுடைய எண்ண அலைகள், என்னை சுத்தி இருப்பவங்களுடைய எண்ண அலைகள், நான் பியூரா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு ஆகுவாங்க. இப்படிதான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? இப்ப எண்ணங்களை பத்தி தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்றவங்களுக்கு நம்ம வேற என்ன சொல்ல முடியும்? ஆக்சுவலா அவங்களுக்கு சிட்டிங் கொடுக்குறப்ப அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கிற மாதிரியே அதனுடைய தாக்கமும் நமக்கு தெரியாது. ஆனா அவங்க ஒரு எண்ணத்திலேயே இருக்கிறாங்க, எண்ணங்கள் இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்ல முடியும்? இதுதான் சொல்ல முடியும். இது நமக்குமான ஒரு பதில், அதே நேரத்துல மற்றவர்களுக்குமான பதில். 2 விதமான சிந்தனை இதுக்குள்ளார இருக்கு. ஆக இந்த பாராவை நம்ம திருப்பி படிச்சு வச்சுக்கலாம். நம்மிடம் வருகின்ற நிறைய அபியாசிகளுக்கு இதுதான் பதில். அதனால இதை நம்ம
ஒரு கோட்டா எடுத்து கூட நம்ம எழுதி ஒட்டி வச்சிடலாம். நம்ம சிட்டிங் கொடுக்குற இடத்துல ஒட்டி வச்சுக்கலாம். எண்ணங்களை விளக்க உங்கள் முயற்சி அதிகரித்தால் அது அதை விட 1000 மடங்கு அதிகமாக உருவாகும். நல்லதோ அல்லது கெட்டதோ எண்ணங்களை நீக்க முயற்சி செய்யாதீர்கள். அப்ப என்ன செய்யணும்? அதை கடந்து செல்ல முயற்சி செய்ய வேண்டும். அடுத்தது, உங்களுடைய ஆன்மாவிற்கு முன்னால் அனைத்து வகையான எண்ணங்களும் வரும். அது ஒரு கண்ணாடி மாதிரி, ஒரு எனர்ஜி மாதிரி. அதுக்கு முன்னாடி இந்த எண்ணங்கள் தான் வரணும், இதெல்லாம் வரக்கூடாதுன்னு ஒதுக்க முடியாது. ஆன்மாவுக்கு நல்லது கெட்டது அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதுக்கு முன்னாடி எல்லா எண்ணங்களும் பிரதிபலிக்கும். இவற்றில் பெரும்பாலானவை உங்க ஆன்மாவிற்கு முன்னால் பிரசன்ட் ஆகிற எண்ணங்கள்ல பெரும்பாலானவை உங்களுடன் இருப்பவர்களால் உருவாகின்றது. அதனால் எண்ணங்களுக்காக கவலைப்படாதீர்கள். பிரார்த்தனையுடன் ராமச்சந்திர, 13 ஜனவரி 1930. இந்த கடிதம் முழுவதும் ஒரு அழகான அற்புதமான ஒரு கடிதம். நேத்திக்கு நம்ம படிச்சதுலேருந்தே பார்த்தோம்னா அதுல ஃபர்ஸ்ட் சொல்றது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது மாஸ்டருடைய விருப்பப்படியே நடக்குது. அது நமக்கு நிறைய உலக அனுபவத்தையும் மாறும் தன்மை பற்றிய அறிவையும் வழங்குகின்றது. அடுத்தது, அவருடைய ஆதரவு நம்முடைய முன்னேற்றத்துக்கு இருந்ததுன்னா அந்த ஆதரவு பல மடங்கு பிரகாசமாக இருக்கும். எல்லா பக்கங்கள்ல இருந்தும் நம்ம செய்கின்ற தவறுகள் கூட மிக சரியான விளைவுகளை ஏற்படுத்தி நமக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு இதை கொடுக்கும், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மாஸ்டருடைய ஆதரவு இருக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும். அதாவது நம்ம ஒரு விஷயத்த தவறா செஞ்சிருப்போம் அல்லது செய்யாமல் விட்டிருப்போம், அது கூட நமக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் நம்ம நினைச்சுக்கணும், மாஸ்டருடைய சப்போர்ட்னால இது நடக்குது அப்படின்னு. அடுத்தது, அதுக்கான நம்பிக்கை, அதுக்கான பற்றுறுதி ஏற்படுவதற்கு தெய்வீக அறிவு தான் அவசியமாக இருக்கு. அதனால தெய்வீக அறிவு வரணுங்கிறதுதான் சரியான பிரார்த்தனைங்கிற ஒரு விஷயம் சொல்றாரு. அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு அபியாசி சிட்டிங்க்கு நம்மள்கிட்ட வந்தால் அதற்காக மாஸ்டர்கிட்ட நன்றியோட இருக்கணும். வராதவர்களுக்காக நன்னெறி பாதையில் கடவுள் அவர்களை மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பார்வாக அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்பிக்கை இழக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. தூங்கும் போது விழித்திருப்பது போல் உணர்வது ஒரு நல்ல ஆன்மீக நிலை அப்படின்னு பாலாஜி இதுல சொல்றாரு. இது ஒரு முக்கியமான ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன். அப்படிப்பட்ட இந்த ஒரு ஆன்மீக நிலை மட்டும் கிடையாது, நமக்குள்ளார தூண்டப்படுகின்ற பல்வேறு ஆன்மீக நிலைகளும் மாஸ்டர் விருப்பத்தினால் நம்முடைய பயிற்சி இல்லாமலேயே கூட தூண்டப்படலாம். உன்னதமான ஆன்மீக நிலைகள்லாம் மேலும் பெரும்பாலும் பயிற்சியினால் அடையப்பட முடிவதில்லை. ஏன்னா இது மாதிரி அந்த நிலையை அடையறதுக்கெல்லாம் நம்ம பயிற்சி 1000த்துல லட்சத்துல ஒரு மடங்கு அளவு கூட நம்ம பயிற்சி பண்ணிக்கணும். 1000 வருஷம் தவம் பண்ணா கிடைக்கிற ஒரு நிலைய நான் 1 மணி நேரம் தியானம் பண்ணிட்டேன், அது மூலமா பெற்று விட்டேன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்ப அவருடைய விருப்பத்தினால நடந்தது. அதனால எந்த ஒரு ஆன்மீக நிலையை நாம் அனுபவிக்கும் பொழுதும் பெருமிதம் கொள்வதற்கு பதிலாக நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும். அடுத்தது, எண்ணங்களை விளக்க முடியாது. விளக்க முயற்சி செய்தால் அது மேலும் அதிகரிக்கும். இந்த எண்ணங்கள் எல்லாமே நம்முடையவே அல்ல, நம்மோடு இருப்பவர்களால் உருவாகிறது. அதனால எண்ணங்கள் வருவதற்காக கவலைப்பட வேண்டாம். இது எல்லாமே இந்த 2 நாள்ல இந்த கடிதத்துக்குள்ளார நம்ம பார்த்த விஷயங்களுடைய தொகுப்பு. எல்லா விஷயங்களுமே நம்முடைய அன்றாட பயிற்சிக்கு தேவையான விஷயங்கள் நம்ம எதிர்கொள்றது. இவற்றையெல்லாம் நம்ம இன்னைக்கு நம்முடைய சிந்தனையில வைத்துக்கொண்டு காலை நேர தியானத்திற்கு செல்வோம்.